ஸோ இந்த மிஷினை பாருங்களேன். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஊரில் வந்துட்டு இந்த பயிருக்கெலாம் ஸ்ப்ரே அடிப்பாங்கள்ல மருந்துக்கலாம். ஸோ அந்த மிஷின் மட்டும் தான் இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பைப் வந்து கொஞ்சம் லென்த்தாக கொஞ்சம் சின்னதாக பார்த்தீங்கன்னா இந்த நாசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீடில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த மிஷினில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான கெமிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, பாலியூத்திரன்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல் வந்து ஃபில் பண்ணிவிடும். ஸோ அந்த ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கன் வந்து பியூ கிரவுட்டிங் கன் சொல்லிட்டு இந்த கன் எப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரில் வந்து அந்த கெமிக்கலை வந்து புஷ் பண்ணும். எப்படின்னா அந்த கன்று சுடுற மாட்டோம் அந்த ஃபயர் ஆகும் பார்த்தீங்களா, அது மட்டும் அந்த இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரில் போகிற கெமிக்கல் என்ன ஆகும்னா, நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்னா இன்ஜெக்ட் பண்ணி வச்சுக்கணும். நீடில் வழியாக வந்து அந்த கெமிக்கல் உள்ளே போயிட்டு என்ன ஆகும்னா, ஸோ அந்த நீர் வழியாக உள்ளே போகிறது பக்கத்தில் கிராக்கு கேப்பு எல்லாத்துலேயும் வந்து ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடிக்கு கேப் இருந்துச்சு, அந்த கேப் வழியாக நம்ம முன்னாடி மூஞ்சி மேலே கூட பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சைடில் நின்றுக்கணும், மேலே படம் பார்த்துக்கணும். ஏன்னா அந்த கெமிக்கல் வந்து மேலே படிச்சுன்னா சீக்கிரம் ரிமூவ் பண்ண ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் பார்த்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்கு. ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா, ஃபஸ்ட் வந்து நீடில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். நீடில் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணால், ஃபஸ்ட் வந்து சர்ஃபேஸ் வந்து ரெடி பண்ணும். சர்ஃபேஸ் எப்படி ரெடி பண்ணணும், ஃபஸ்ட் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த டப்ரிஸ்லாம் க்ளீன் பண்ணி அந்த வந்து நீடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம்னா, ட்ரில் பண்ணி உள்ள டப்ரிஸை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம வாட்டர் டேங்காக இருக்கட்டும், ஸ்லாப் டெரஸ் ஏரியாவாக இருக்கட்டும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலாக இருக்கட்டும், எதுனாலும் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா இந்த நுரை தான், இந்த ஃபார்ம் தான் அது. ஸோ எதனால என்ன பண்ணுவோம்னா தண்ணி உள்ளே ஃபில் பண்ணிவிடும். ஏன்னா தண்ணி தான் இந்த தண்ணியோட இந்த கெமிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, கெமிக்கல் ரியாக்ட் ஆகி தான் இந்த ஃபார்ம் வந்து உருவாகும். நம்ம பார்த்தீங்களா இந்த ஃபார்ம் வந்து வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா இந்த நீடில் வெளியே வந்து நம்ம வந்து நாசில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ள டேங்கில் இருக்குது பார்த்தீங்களா, டேங்கில் தண்ணி வந்து கஞ்சிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியோட வந்து நம்ம போகிற ஃபாஸ்ட்டாக போகிற கெமிக்கல் ரியாக்ட் ஆகும். ஸோ ரியாக்ட் ஆகி எங்கேயும் கேப் இருக்கோ வெளியே வரும். ஸோ இந்த நீடில் தான் ஃபிக்ஸ் பண்ணுறது. இந்த நீடில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த 2 பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள்ள ஒரு ஃப்ரண்டில் உள்ள பிளாக் வந்து உள்ளே அழுத்திட்டு வெளியில் உள்ள பிளாக்கை டைட் பண்ணுவோம். ஸோ டைட் பண்ணும்போது என்னென்னா அந்த பிளாக் உள்ள பிளாக் விரிஞ்சிட்டு போகும். ஸோ அப்படிங்கும்போது சென்டரில் வந்து ஃபாஸ்ட்டாக அந்த கெமிக்கல் உள்ளே போகும்போது இந்த 4 சைடு வந்து எங்கேயும் கிராக் இருக்கோ அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஃபார்ம் வந்து ஸ்ப்ரெட் ஆகி அந்த தண்ணியோட ரியாக்ட் ஆகி இது மட்டும் அந்த ஃபோமாக மாறிடும், அப்படியே நிறைய மாறிடும். இந்த நுரை தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு லேயராக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வாட்டரை வந்து ஸ்டாப் பண்ணுறது சீலாக மாறும். ஸோ வந்து பாருங்கள், இங்கே வந்து வெர்டிக்கல் ஹரிசாண்டல் எல்லாத்துலேயும் வந்து பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் என்னென்னா ஒரு ஏரியா பண்ண போகிறோம்னா பண்ணுறது வந்து 4 இன்ச்சு 5 இன்ச்சு கேப்பில், ஸோ எவ்வளோ கிராக்கோ அந்த கிராக் ஏற்றாலும் டெப்த்தில் வந்து நம்ம ட்ரில் பண்ணி இந்த நீடில் வந்து இன்ஜெக்ட் பண்ணிவிடும். ஸோ இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த நீடில் தான் வந்து நம்ம வந்து நாசில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மிஷினை வச்சு நம்ம ஃபயர் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபயர் அந்த கன்று பார்த்தீங்களா, அந்த கன் மாட்டம் ஏன் கன்று சொல்கிறோம்னா, கன்று மாட்டம் அந்த ஃபாஸ்ட்டாக ப்ரெஷர் பண்ணி அந்த ஃபுல் போஸில் வந்து நம்ம அந்த கெமிக்கலை வந்து தள்ளுது. ஸோ அதனால தான் கன்னு சொல்கிறோம். ஸோ இப்படி போகிறதுனால ஃபாஸ்ட்டாக போகிறதுனால சின்ன கேப்னாலும் இந்த மீட்ரு இந்த ஃபாஸ்ட்டாக வந்து ஃபில் ஆகும். ஸோ இப்படி ஃபில் ஆகிறதுனால எல்லாம் வந்து லீக்கேஜ் அடைச்சிட முடியும். ஸோ அடைச்சாலும் நம்ம என்ன பண்ணணும்னா உள்ள டேங்கு உள்ளே போய்ட்டு வேறு மெத்தட்ஸ் இருக்குது, வாட்டர் ஃப்ளோயிங் மெத்தட், அதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த டவுட் எதுனாலும் வாட்டர் ஃப்ளோயிங் பற்றி இந்த கிரவுட்டிங் பற்றி எதுனாலும் வந்து என்கிட்ட கேட்கலாம். தென் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக